சாப்பிடு சாப்பிடு. அக்கா அதை என்ன பட்டு போட்டு எப்படி சாப்பிடுறது? நீ வந்து அம்மா பார்த்து எங்க இருக்கிறாங்க ஏடா அம்மா பாவம்ல புரிச்சுலக்கா அம்மாக்கு ஒரே குழம்பு வேணாம். அம்மா எனக்கு குழம்பு வேணாம். அப்பாக்கா அம்மா எனக்கு குழம்பு வேணும். சாப்பிட்றா டே. இதை விட எனக்கு ஒத்துறவங்க சேர்த்துக்கிட்டேன்னா சூப்பராக சாப்பிடுவோம்மா. சரி சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. என்னது வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா லேட்டாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஃபஸ்ட்டு அவங்க வாய்ஸ் தான் வந்து பேசிகிட்ருக்காங்க. சரி என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்படியே போட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து காயில் பொரியலில் சாப்பாடு கொண்டு போகிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வந்து பொரியல் பண்ணால் அதிலே கொடுமா அப்படிங்குவா. அந்த மாதிரி இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் பண்ணவும் அதிலே வேணும் அப்படின்னு கேட்டுட்டா. சரி மார்னிங் மட்டும் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டா. சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லோரும் 3 பேரும் கிளம்பிட்டாங்க. அவங்க ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் நான் நேற்றே வந்து வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இன்டர்மெண்டல் ஃபாஸ்டிங் தான் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் இந்த வாரம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock தான் நான் சாப்பிடுவேன். அவங்களாம் கிளம்புனதுக்கப்புறம் வீட்டில் வந்து க்ளீனிங் ஒர்க்கெலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 o'clock வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிற ஃப்ளாக்ஸீட் பொடி தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இதுவுமே மார்னிங் எழுந்திரிச்சோடனே குடிக்கணுன்னா குடிக்கக்கூடாது, தண்ணி தவிர வேறு எதுவுமே குடிக்கக்கூடாது. இப்போ நான் வந்து அந்த பொடியை சாப்பிட்டுட்டு 1/2 hour கழித்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு கொய்யாப்பழமும் 2 வாழைப்பழமும் இது மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து டைமிங் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். நாளையிலேருந்து கண்டிப்பாக டைமிங் மென்ஷன் பண்ணி நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 1:30-2 மணிக்குள்ளே இருக்கும் நான் மதியம் லன்ச் எடுத்துக்கிறது. அதாவது வந்து இது வந்து மொச்சக்கொட்டையும் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேன். அதனால் உருளைக்கிழங்கு ரொம்ப கம்மியாக போட்டுக்கிட்டு அந்த மொச்சக்கொட்டை மட்டும் நிறைய போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து அவரைக்காய் சேர்த்துக்கிட்டேன். அது கூட ஒரு ஆம்லேட். இதுதான் மதியம் லஞ்சுக்கு எனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அது சாரி கட்டியிருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்றைக்கி வந்து சரி ரீல்ஸ் பண்ணலாம். இந்த சாரியெல்லாம் பீரோவில் சும்மா தான் கிடக்கு. சரி காமெடி வீடியோஸ் வந்து கொஞ்சம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஷார்ட்ஸில் பாருங்கள், கண்டிப்பாக வரும். லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் சாப்பிட்டுட்ருக்கேன், மதியம் லஞ்சு. இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னென்னா நம்மளுடைய டயட் பிளானில் வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணி நேரம் சாப்பிட்டுட்டு 16 மணி நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது. அது வந்து இன்டர்மெண்டல் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த 1 week நான் இருந்து பார்த்துட்டு என்னுடைய வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இருந்தாலும் வந்து நான் டைமிங் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். பார்க்கலாம், இன்றைக்கி மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த 1 weekல எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இப்போ தான் சமைச்சு முடித்தேன், சாப்பிட்றேன். 10 மணிக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டேன் நான். இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட்றேன். இதுக்கப்புறம் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். பை. சரி, ஸ்கூலில் வரும்போது லேட்டா ஸ்கூலில் அம்மா வந்த உடனே என்ன சொன்னேன்? அது இல்லை, பாப்பா ஒன்று கேட்டேன். என்னம்மா சொல்லு? அவ பார்க்கணுமா நான் சாரி கட்டு வர்றது? இந்த சாரி யாருமே கிடைச்சனா ஒரு அழகான ஒரு ஃபேஷனான ட்ரெஸ், ஒரு ஃப்ராக்கோ இல்ல ஒரு மாடர்ன் ட்ரெஸ், ஜீன்ஸ் பேண்ட் அதெல்லாம் போட்டா என்ன முன்னே ஆயிட்டு போகுது. அவ என்ன சொல்றா? சாரி கட்டு வாங்குறா. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது சர்ப்ரைஸ்ல அனுப்பிச்சுடுங்க. என்னன்றா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு மாடர்னா ஹீரோமி ஹேர் கட் பண்ணிட்டு ஒல்லியா வந்து ஒல்லி ஆயிட்டு அவர் பண்ணு. நான் இப்போ குண்டா இருக்கேனாமா? குண்டால இல்ல, நார்மலா இருக்கு. சாரி கட்டு குண்டாலா இல்ல, நார்மலா தான். அம்மா நார்மலா இருக்கேன் அம்மா, அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அம்மா நார்மல் அளவுல இருக்கு. 55 kg வந்துட்டு அந்த நீ எத்தனை கிலோ இருக்க? 38 நீயே 48 இருக்க. அம்மா 58 59 இருந்தா என்ன தப்பு சொல்லு. உன்னை விட நான் 10 கிலோ, உன் அம்மா 10 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்கிறது இல்லையா? பெரியவங்க அது நீ வந்து இப்ப போட்டு வாங்கிட்டியே மம்மி. நீ எவ்வளவு லேக்காங்க வாயா, லேக்காங்க வா. 2 பேரும் மேட்சிங்கா டிஷர்ட் போட்டுக்கிறீங்க. அது என்னது? அது நல்லா தானே இருந்துச்சு டிஷர்ட். இது என்னது? இது லேக்கா. இனி சொல்லுங்க. ஆ
எதுக்கு அந்த மாதிரி கிறுக்கி வச்சிருக்க? சும்மா சும்மாவா? நல்லா இல்லையா? நல்லா இல்லைல்ல. ஏன் லேக்கான்னு உன் பேரை உன் டிஷர்ட்டில் எழுதி வச்சிருக்க? அது வேணுமே நான் நல்லா இருக்குடா. எப்படி போடா எப்படி திருப்ப? ஓ கரெக்டா பிடிக்கும்ல? ஓ அதனால் ஃப்ரண்ட்டில் இந்த டிசைன் இருந்தால் உனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நல்ல மூளைதாம்மா உனக்கு. ஓ நான் பார்த்தீங்கன்னா 1 மாதம் கழித்து இப்போ தான் நான் ஜிம் பக்கமே வந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவோடு வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. அதனால் வந்து எனக்கு உடம்புலாம் சரியாயிட்டு பொங்கல்லாம் முடிஞ்சு அப்படியே போகலாம் சரின்னு சொல்லிவிட்டு டே 1 வரட்டும், அதை வந்து மந்த்து ஃபஸ்ட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து இப்போ நமக்கு பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இந்த மாதத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒர்க் அவுட்டுக்கு. நம்ம ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய்யாவும் ஒரு சின்ன கேரட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக தோசை எங்கள் அம்மா கொடு. செல்லக்குட்டி தேங்க்யூ. அவருக்கு கொஞ்சம் இது வந்து மில்லட் தோசை, நார்மல் தோசை கிடையாது, மில்லட் தோசை. நான் வந்து கரெக்டாக ஒரு 6:30 இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் 6 o'clock முடிக்கணும். பட் 6:30 ஆகிடுச்சு. ஏன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நான் வர்றதுக்கு நாளையிலேருந்து இந்த மாதிரி வந்து 1/2 hour கூட நம்ம பண்ணக்கூடாது. கரெக்டாக வந்து 6 o'clock சாப்பிட்டுடணும். இனியோட லாஸ்ட் டே இந்த மாதிரி வந்து நாளையிலேருந்து நடக்காதுன்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு தோசை மட்டும் நான் நம்ம வந்து டயட்டுக்கான அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மாவில் தான் வந்து ஒரு தோசை ஊற்றி தான் பாப்பா தான் ஊற்றி கொடுத்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. நாளைக்கு எப்படி போகுதுன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.